சினிமாவுக்கு யாரெல்லாம் வந்தா, யாரெல்லாம் வீட்டில் சொல்றது கேட்கலையோ, யாரெல்லாம் வாத்தியார் சொல்ற கேட்கலையோ, ஆசிரியர் சொன்ன கேட்கலையோ, பள்ளிக்கூடத்தில் சொன்ன கேட்கலையோ, அவர்கள் எல்லா சினிமாக்களையுமே இருக்கும். இங்கே வந்து எப்படி இன்னொருத்தர் சொல்ற கேட்போம், கேட்க மாட்டோம். அதெல்லாம் எனக்கு தெரியும். நிவாஸ் பிரசன்னாவும் யோகி பாபுவும் இந்த அரங்கத்தில் இருக்கிற நடிகர்கள் எல்லோரும் சேர்த்து கொள்ள வேண்டிய செய்தி, இங்கே சம்பளம் என்பது நிரந்தரம் அல்ல. ஓடிடியில் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் ஏமாறுவோம், ஆனால் பெருசாக தான் ஏமாறுவோம். நாங்கள் மொத்தமாக போய் ஒரு படத்தில் கதாநாயகன் படத்தில் 40 கோடி ரூபாய் இழக்க தயாராக இருப்போம். ஆனால் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கி 1 கோடி ரூபாய் இழக்க தயாராக இருக்க மாட்டாங்க. ரொம்ப லைவான டைரக்டர். மணிகண்டன் சார் அப்பப்போ சொல்லுவார், காக்காமோட டைரக்டர் அப்பப்போ சொல்லுவார், விஷயம் லைவாக நிறைய சொல்லுவாங்க அப்படின்னு. என்னப்பா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா டேரக்டர்லேருந்து எல்லோரும் கீழே வந்துட்டான். டேய் என்ன பண்ணிட்டு லைவாக இருந்தால் தான் நான் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, அதுக்காக என்னடா எல்லோரும் கீழே மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டு இருக்காங்க. சுரேஷ் சங்கையா, நீ வந்து மறைந்தாலும் எங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கு. நான் அந்த பாப்பா வடிவத்தில் பார்த்தேன், பேச பேச அந்த பாப்பா அழுதுட்டுருக்கு. இப்போ அதை நான் பண்ணி ஆகணும், ஏன்னா அவங்கள மேடம் இப்போ தான் பார்க்குறேன், அவங்க ஒய்ஃப் நேரில். அது உங்கள் முன்னாடியே நான் பண்ணிடலான்னு இருக்கேன். பண்ணலாமா சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். கிணத்த காணும் படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி அந்த கதை, அந்த ஊர், டைரக்டர் சுரேஷ் சங்கையா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளை நினைக்கிறேன் என் லைஃப்பில். அண்ட் இந்த படம் எனக்கு ரொம்ப அழகான மனிதர்களை கொடுத்துச்சு. அதான் ரொம்ப முக்கியமாக என் எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணோம். ப்ரொடியூசர் சார், யோகி பாபு சார், ராமகிருஷ்ணன் சார், ஒரு ஒரு அண்ட் ஏடிஸ் எல்லாருக்குள்ளேயுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாண்ட் க்ரியேட் ஆச்சு. ரொம்ப அழகான மனிதர்களை கொடுத்த முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது. ஸோ இது என்னை பற்றி. அது இல்லாமல் இந்த படத்தை பற்றி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். வெரி பொலிட்டிக்கல் அண்ட் ஆல்சோ சைக்கலாஜிக்கல்னு சொல்வேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை ரொம்ப அழகாக பேசியிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரோல் கொடுத்துருக்காரு எங்கள் டைரக்டர். ஸோ அவருக்கு எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லோரையும் ரீச் பண்ணணும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. யோகி பாபு சார் கூட மறுபடியும் அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அங்கே செட்டில் இருந்த எல்லாருக்குமே ஆக்சுவலி தேங்க்ஸ். அண்ட் நிவாஸோட அசோசியேட் ஆகி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கிணத்த காணும் படத்தின் அறிமுக விழாவிற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் பத்திரிகையாளர்களும் நண்பர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இயக்குனர் நெல்சன் சொன்னது போல் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதத்தில் தனக்கு தெரியுங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா, அப்படி இந்த படத்தில் தொடர்புடைய எவரையும் தனிப்பட்ட விதத்தில் எந்த வகையிலையும் அறியாத வேணாம். எனக்கு வந்து தயாரிப்பாளர் ரமேஷ் பாபு அவர்களை வந்து எனக்கு 8 வருஷமாக தெரியும், 10 வருஷமாக தெரியும், 12 வருஷமாக தெரியும், எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு நேற்று தான் தெரியும். ஆனால் என்னென்னா, அந்த ரமேஷ் பாபுவை பற்றி தொடர்ந்து நான் கேட்டுகிட்டு இருந்திருக்கேன். உதவி இயக்குநர்கள் எல்லோரும் சொல்லி சினிமாவில் எவர் வெற்றி பெறுவார் என்றால், எவரெல்லாம் உதவி இயக்குநர்களை பொன்னை போல பார்த்து கொள்கிறார்களோ அவர்கள் பெருவெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை. தன் படத்தில் இருக்க உதவி இயக்குநர்கள் இல்லை, பொதுவாகவே தன் படத்தில் வேலை செய்கிற ஆளை நல்லா பார்த்துக்கிறதே அதிகம். அப்படிலாம் ரமேஷ் பாபு வந்து எங்கெல்லாம் உதவி இயக்குனர் யாரோ சொன்னார்னா உடனே நின்று அவரோட பேசி ஜெகன் சொல்கிற மாதிரி சிட்டிங்கை போட்டு அதுக்கப்புறம் கிளம்புறவர். எனக்கு சாய்ராம்னு சொல்கிற ஒருத்தர் சிட்டிங்கும் போடுவார்னா ஒரே குழப்பமாக இருந்துச்சு. என்னடா சிட்டிங் போடுறாள், சாய்ராம்ங்கிறாரு, சாய்ராம் சிட்டிங் போடுறாரு அப்படின்னு. ஆமாம், நான் அப்படி தான் டேரக்டர் வசந்த் ஒரு தடவை விளம்பரம் பண்ணும்போது சாய் வசந்த்ட்டார், நான் வேற யாரோ போலன்னு நினச்சி கடந்து போயிட்டேன். அப்புறம் தான் அந்த வசந்த் தான்ப்பா இந்த சாய் வசந்த்னாங்க. அந்த மாதிரி இப்படி உதவி இயக்குனரோட பெரும் நட்பு கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் என்பதை விடவும், இன்னைக்கு ஒரு இயக்குனர் இல்லாத பொழுது அவர் படத்தை அவரின் பெயரை சொல்லி அவரை கொண்டாடி அவரை பாராட்டி பேசுகிற ஒரு தயாரிப்பாளர் அரிதினும் அரிது. அதற்காக ரமேஷ் வந்து பெருவெற்றி பெறணும். ஏன்னா எல்லா படமும் ஆரம்பிக்கும் போது இயக்குனரும் நடிகரும் போல உலகத்தில் சிறந்த நண்பர்கள் இருப்பதே இல்லை.
படம் முடியும் போது அவர்கள் இதுவரை போல மிகச்சிறந்த எதிரிகள் இருப்பதே இல்லை தமிழ் சினிமாவில். அப்படி இருக்கும்போது படம் முடிந்த பிறகும் அந்த இயக்குனரை கொண்டாடி கொண்டிருக்கிற அவருடைய இல்லாமையில் அந்த இயக்குனரை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு தயாரிப்பாளர் போற்றத்தக்கவர். அந்த வகையில் ரமேஷ் பாபு தொடர்ச்சியாக நம்ம எல்லாராலும் போற்றப்பட வேண்டியவர். யோகி பாபு பற்றி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வசமல் பேசும்போது இந்த கிணத்த காணோம் அப்படிங்கிற இந்த தலைப்பே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். வடிவேலு பேசின எல்லா வசனங்களும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். வடிவேலுங்கிற ஒரு மனிதன் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாடு விடிவதில்லை, தமிழ்நாடு முடிவதில்லை. எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில், அது கோயம்புத்தூர்காரரோ விழுப்புரத்துக்காரரோ கன்னியாகுமரிக்காரரோ அவ்வளோ பேரும் வடிவேலுடைய மதுரை ஸ்லாங்கில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லாத நாளே கிடையாது. வடிவேலுடைய செய்தி எல்லாமே ஏன் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆகுது? வடிவேலு சொன்ன 2 வரி பூரா அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய நாராயணன் அவர்கள் எழுதிய நோய்களின்றி வாழ முடியாதாங்கிற ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அவர் நினச்சிருந்தார், அவர் டைட்டீஷியன், அவர் நினச்சிருந்தார். அந்த புத்தகத்தில் வந்து டொமேட்டோ எஃபெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது மருத்துவ உலகில். டொமேட்டோ எஃபெக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, அது மெடிக்கல் ஜர்னல்கள் எல்லாவற்றிலும் பயன்படுத்தப்படுற வார்த்தை. அதனால நம்மளை போல அவர்களுக்கு அந்த வார்த்தையினுடைய புழக்கம் தெரியாது, சொல்லாட்சி தெரியாது. எதுக்கு டொமேட்டோ எஃபெக்ட்னு மருத்துவ உலகம் சொல்லுது அப்படின்னா, நேரடியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றை ஒப்புக்கொள்ள மறுப்பது. இதுதான் விஞ்ஞானம், இதுதான் அறிவியல், இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு எல்லா ஆதாரமும் இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்கலைன்னா அதுக்கு பேர் டொமேட்டோ எஃபெக்ட்னு பேர். அது 86 அமெரிக்காவில் முழுமையாக தக்காளியால் தான் எல்லா நோயும் பரவுதுன்னு வட அமெரிக்கா நம்புச்சு. இல்லைன்னு மருத்துவ ரீதியாக நிரூபித்த பிறகும் வட அமெரிக்காவில் இல்லை தக்காளி தான் காரணம்னு நான் நம்பிக்கிட்டே இருந்தேன். அதனால அதுக்கு பேர் டொமேட்டோ எஃபெக்ட். உறுதியாக நடக்கும் ஒன்று, உறுதியாக இருக்கும் ஒன்று, உறுதியான அறிவியல் ஒன்று, அதை ஒப்புக்கொள்ளாததுக்கு பேர் டொமேட்டோ எஃபெக்ட். அது எனக்கு இன்னைக்கு தெரியுது ஒரு டைட்டீஷியன் புத்தகம் படிக்கும்போது. ஆனால் வடிவேலுக்கு எப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னியாங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் டொமேட்டோ எஃபெக்ட். என்னடா நேரடியாக ரத்தம் வருது தக்காளி சட்னியாங்கிற அப்படிங்கிறது வந்து டொமேட்டோ எஃபெக்ட். நேரடியாக ரத்தம் இருக்குது ஆனால் நீ தக்காளி சட்னிம்பியா அப்படின்னு. அப்போ ஒரு நகைச்சுவை நடிகன் என்பவன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஒரு அரசியல் செய்தியாக மாற முடியும் அப்படின்னா, நகைச்சுவை நடிகர்களை தமிழ்நாடு அவ்வளவு சிறந்தவர்களை வைத்திருந்திருக்கிறது. அந்த வரிசையில் இன்னைக்கு யோகி பாபு இடம்பெறணும் தான் எல்லாரும் வாழ்த்துறோம். ஆனால் நிவாஸ் பிரசன்னாவும் யோகி பாபுவும் எல்லாவற்றையும் அவர்களுடைய வாழ்நாளில் அறிந்து கொள்ள முடியாது. என் வாழ்நாள் நடத்திட்டுறோம் எல்லாத்தையும். எவனோத்து இருந்திருக்கான், யாரோட நடத்தியிருக்கான், அவன் சொன்னதை தான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சினிமாவில் எப்பொழுது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அட்வைஸ் மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா யார் அட்வைஸையும் யாரும் கேட்க மாட்டான். கேட்பாங்க யாராவது? ஏன் சினிமாவில் கேட்க மாட்டாங்க? ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, ஏற்கனவே வீட்டில் சொல்ல கேட்காம தான் இங்கே வந்திருக்கோம் இல்லையா? சினிமாவுக்கு யாரெல்லாம் வந்தா, யாரெல்லாம் வீட்டில் சொல்கிறது கேட்கலையோ, யாரெல்லாம் வாத்தியார் சொல்கிற கேட்கலையோ, ஆசிரியர் சொன்ன கேட்கலையோ, பள்ளிக்கூடத்தில் சொன்ன கேட்கலையோ, அவர்கள் எல்லாம் சினிமா கிளம்பி வந்திருக்கோம். இங்கே வந்து எப்படி இன்னொருத்தர் சொல்கிற கேட்போம்? கேட்க மாட்டோம். அதெல்லாம் எனக்கு தெரியும்போம். அப்போ இங்கே என்ன செய்யணும்? பகிர்ந்துக்கணும் எல்லாத்தையும். எனக்கு தெரிந்த வந்து இன்னொருத்தருக்கு சொல்லணும், இன்னொரு தெரிஞ்ச உடனே எனக்கு சொல்லணும். நம்ம கவுண்டமணி இன்றைக்கி வரை ஏன் கொண்டாடுறோம் இல்லையா? ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, கவுண்டமணி வி சேகர் அவர்களுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு சம்பளத்தில் படம் பண்ணுவார். படம் பண்ணும் பொழுது கூடவே வந்து ஒரு பெரிய ஹீரோடைய படம் கேட்பாங்க. கேட்கும்போது கவுண்டமணி எந்த கவலையும் இல்லாமல் 25 லட்ச ரூபா சம்பளம் சொல்லுவார். அந்த பெரிய கம்பெனி தவிச்சிரும். என்னடா அந்த வி சேகர் நம்ம ஸ்டுடியோவில் தான் இருக்கிறாரு, 40 நாள் டேட் வாங்கி கொடுத்துருக்காரு கவுண்டமணி, அதுக்கு 5 லட்ச ரூபா சம்பளம், நமக்கு 5 மடங்கு 25 லட்ச ரூபாயா 10 நாளைக்குன்னு கேட்டபோது கவுண்டமணி சொல்கிறேன், அவன் என்னை ஹீரோ வச்சுருப்பான், நீ எடுப்பியா? உன் படத்தில் யாரோ ஹீரோ, நான் பக்கத்தில் நிற்பேன், அதனால உனக்கு 25 லட்ச ரூபா சம்பளம். அவன் என்னை வச்சு 40 நாள் எடுப்பான். நான் தான் எல்லா முக்கிய வசனத்தையும் பேசுவேன், நான் தான் என்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது. அதில் என்னை எந்த படம் ஞாபகம் வச்சுருப்பாங்க? இந்த 5 லட்ச ரூபா படம் தான் ஞாபகம் வச்சுருப்பான். நீ சொல்கிற ஹீரோ பக்கத்தில் போய் நிற்கிற 25 லட்ச ரூபா படத்தில் ஞாபகம் இருக்க போகிறதில்ல, அதனால உனக்கு ஃபைனு அப்படி பாரு கவுண்டமணி. அதை போல செய்து இன்றும் சினிமாவில் வெற்றிகரமாக இருக்கிற இன்னொரு நபர் யாருன்னா இளையராஜா. இளையராஜா தனித்து, இளையராஜாவை தவிர்த்து தமிழ் சினிமா கிடையாதுன்ற காலகட்டம் ஒன்று உண்டு. வெறுமனை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபோட்டோ போட்டு ராகதேவனின் இசையில் போட்டால் எல்லாரும் வந்து வாங்கிக்கிறோம் படத்தை. அவர் லேசாக 92 அந்த இடம் பறிபோகுது. அதை பற்றி அவர் கவலைப்படல, நடத்திக்கிட்டே இருக்கார், படம் பண்ணிக்கிட்டே இருக்கார், தொடர்ந்து நடக்குது. வெற்றி படம் கொடுக்குறாரு. மறுபடியும் அவதாரங்கிற படத்தை நான் பார்க்குறேன். 97
98 கமலால் இளையராஜான்னு பேர் போட்டால் அரங்கு அதிருது. இன்றைக்கும் இளையராஜான்னு பேர் போட்டால் அரங்கு அதிருது. ஒரு மனிதர் எப்படி தன்னுடைய இடத்தை விட்டு விலகி நின்று 30 வருஷம் கழிச்சு கைதட்டு வாங்குறாரு அப்படின்னா, இளையராஜா ஒரு பொழுதும் பெருநிறுவனங்களுக்கு மட்டுமே படம் பண்ணலை. எவரிடம் பணம் இல்லையோ அவருக்கும் இளையராஜா படம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இளையராஜா உச்சத்தில் இருக்கும் பொழுது வாங்குற சம்பளம் குருவிக்கருப்ப சண்முகத்துக்கு அந்த சம்பளம் கிடையாது. குருவிக்கருப்ப சண்முகம் படுக்க வந்தார், மாப்பிள்ளை மனசு பூ போலாம் படுக்கிறாரு. குருவிக்கருப்ப சண்முக படம் இல்லைன்னு தெரியும். பாண்டியராஜன் தேதி கொடுக்குறாரு. இளையராஜா சொல்கிறார் அப்புறம் பார்த்துக்க நான் பணம்ங்கிறார். அன்னைக்கு இளையராஜா உச்ச சம்பளம் பெற்றுக்கொண்டிருந்த ஒருத்தர். அப்போ யாருக்கு வீட்டை கொள்ளையடிக்கணும், யார் வீட்டை வெள்ளை அடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு இல்லையா? நிவாஸ் பிரசன்னாவும் யோகி பாபுவும் இந்த அரங்கத்தில் இருக்கிற நடிகர்கள் எல்லோரும் சேர்த்து கொள்ள வேண்டிய செய்தி, இங்கே சம்பளம் என்பது நிரந்தரம் அல்ல. உங்களை நம்மளை எல்லாரையும் சொல்லப்படுற மார்க்கெட்னு சொல்கிறது போய் பிம்பம் இல்லாட்டினா கைவிட்டுருவாங்க. ஆனால் யார் கைவிட மாட்டானா, யார் எளிய மனிதர்களோ, யார் எளிய இயக்குநர்களோ, யார் எளிய தயாரிப்பாளர்களோ அவர்கள் ஒரு பொழுதும் எவரையும் கைவிடுவதே இல்லை. அதனால நான் பார்த்துக்கலாமா? பாலைவனச்சோலைன்னு படம் வந்து 45 வருஷம் ஆச்சு. நான் ஒரு இடத்துல பேசும்போது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வடிவேல் அவர்களை பாராட்டி பேசுகிறேன், எழுதினேன் குமுகத்தில் ஒரு தடவை. வடிவேல் அவர்கள் இவ்வளோ சிறந்த ஒரு படம் பண்ணவர் அப்படின்னு. 2 நாள் கழிச்சு அந்த வடிவேலுடைய வயசு 82 என்னுடைய அலுவலகம் தேடி வந்துட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, பாலைவனச்சோலை படத்தினுடைய தயாரிப்பாளர் நம்ம அலுவலகத்துக்கு வந்துடுவாரான்னு. அவர் சொன்னார், இல்லை தம்பி, இத்தனை வருஷம் கழிச்சு என்னை ஞாபகம் வச்சுருந்து சொல்கிறீங்கல்ல, உங்களை நான் பார்த்து நன்றி சொல்லணும்ல, அதுக்காக வந்தேன்னு. நான் நினச்சேன் அந்த படம் ஏன் வென்றது அப்படின்னா, வடிவேலுடைய இந்த பணத்துக்காக தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாலைவனச்சோலை வென்றது நான் நினச்சேன். இப்போ தொடர்ச்சியாக நம்ம பெரிய படம் சின்ன படம் எல்லாமே இருக்குது. ஒரு ருசியில் இருக்கும் பொழுது அது எல்லாவற்றுக்கும் அதற்கு தகுந்தாற்போல் செய்ய வேண்டியது, அதை தான் சரி. அப்படி யோகி பாபுவும் நடந்துக்கிறாரு, நிவாஸ் பிரசனாவும் நடந்துக்கிறாரு என்று அவர்களோடு பணியாற்றிய எல்லோரும் சொல்வதற்கில்ல, அது மேலும் பாராட்டுக்குரியது. அது நான் சொல்ல முடியாது, ஏற்கனவே இருந்தவங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு ஒரு சொல்கிற போது பெரும் பாராட்டுக்குரியது. இந்த விஷயங்கள் இப்படி இந்த படம் வருவதற்கு முன்னாடியே ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பேர் போட்டு வர்றது தமிழ் சினிமாவில் அரிதினும் அரிதான காரியம். இன்னைக்கு யாரும் எதையும் வாங்குறது இல்லை இல்லையா? அப்படி ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து இந்த படத்தை ஆதரித்து இந்த படத்தை வாங்கி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பேரோட ஒரு சின்ன படம் வருதுங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது. இப்படி என்ன ஓடிடியில் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் ஏமாறுவோம், ஆனால் பெருசாக தான் ஏமாறுவோம். நாங்கள் மொத்தமாக போய் ஒரு படத்தில் கதாநாயகன் படத்தில் 40 கோடி ரூபாய் இழக்க தயாராக இருப்போம். ஆனால் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கி 1 கோடி ரூபாய் இழக்க தயாராக இருக்க மாட்டுறாங்க. நாங்கள் பெரிய படத்தெல்லாம் ஏமாறுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறவங்க. அதனால நான் சொல்கிறது என்ன நினைப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தேவர்மன் சிவாஜி மாதிரி என்ன நினச்சிக்கணும்னா, இந்த சிஇஓ மாறிடுவார், அடுத்த ஒருத்தன் வருவான், அப்புறம் வருவான், மெதுவாக தான் வருவான், அவசரமாக வரமாட்டான். எனக்கு சௌரியம் என்னென்னா, நான் அரசியலில் இருக்கேன்னு நினைக்கிறனால சினிமா பற்றி எது வேணாலும் பேசலாம், சினிமாவில் இருக்கேன்னு நினைக்கிறனால அரசியலை பற்றி எது வேணாலும் பேசலாம். அப்புறம் கொஞ்சம் நாள் குழப்பமாக என்ன சொல்லுவாங்க எல்லாரும், நீங்கள் எங்கே இதெல்லாம் போய் பேசுறீங்க அப்படின்னா, கூட நான் வரும் பொழுது இங்கே வந்து யார் நான் இல்லை, அவங்க யாருமே இல்லை. 15 வருஷம் கழிச்சு இதில் அவர் சந்தோஷப்படுவார், இவர் சந்தோஷப்படுவார், பேசியான்னு போகிறேன். இங்கே நோக்கம் என்னென்னா, சிறந்த படங்கள் ஓடுவது. தாய்க்கிழவிக்கு வந்து பொம்பளைலாம் கூட்டமாக வர்றாங்கன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், எல்லா படத்துக்கும் கூட்டமாக வர தயாராக தான் இருக்காங்க, நம்ம தான் வர்றவனை வந்து கையை பிடிச்சி கடிக்கிறவன் வரமாட்டேங்க சொல்கிறான். தியேட்டருக்குள்ளே வர்ற 300 பேரும் 2 கையவும் தட்டுறதுக்கு தான் கொண்டு வர்றான், தயாராக தான் இருக்கான். அவனை வச்ச கை மேசி தாங்கியிலேருந்து ஆண்ட்ரஸ்லேருந்து அந்த கையை எடுக்க விடாமல் பார்த்துக்கணும். அவனும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக பார்க்குறான், 10 நிமிஷம் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம அவனை சோதித்தோம்னா அவன் மெதுவாக பையில் இருக்க ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த திரையை விட இந்த திரை சுவாரஸ்யமாக இருக்குது இல்லையா? எனக்கு வந்து விஜய் மேடமுடைய 15 வருஷம் ஆச்சு நினைக்கிறவங்க மதியான கூட்டம் இன்னும் சவனம்மா ஞாபகத்தில் இருக்குது. எனக்கு முதல்ல அப்படி ஒரு சவனம்மாவை நான் பாரதி ராஜா படத்துலேயே பார்க்கல. ஆனால் பாரதி ராஜா படம் தான் சவனம்மாவுக்கு அடிப்படை. அங்கேருந்து தான் கிளம்பி வந்து அப்போ அந்த படம் இன்றைக்கி எனக்கு மறக்க முடியாத காரணம், நான் எந்த எண்ணத்தோடையும் போகல, சும்மா ஒரு படம் புது டைரக்டர் பார்க்க போவேன்னு போனது. அந்த சவனம்மா எனக்கு 15 வருஷம் கழிச்சு ஞாபகத்தில் இருக்காங்க. அப்படித்தான் ரசிகர்கள் எல்லோருக்கும் சிறந்ததை போற்றுவதற்காக தான் அரங்கத்து வரலாம். கிணத்தை காணும் படத்துடைய ட்ரெய்லர் எனக்கு காமிச்சார், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கவிதாபதி சொன்னார் இல்லையா, தண்ணீர் படத்தை எடுத்த கிராமங்களுக்கெல்லாம் போகணும்னு. தண்ணீர் எடுக்கப்பட்டது இந்த பரணி ஸ்டுடியோவில்.
அது வந்து விருதுநகர் பக்கத்தில் இருக்க மஞ்சநாயக்கம்பட்டிங்கிற ஊர் தான் அப்போ செய்தியானுச்சு. திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தண்ணி இல்லைன்னு. அதை அடிப்படையாக வச்சு கோமல் சுவாமிநாதன் எழுதின நாடகத்தை வாங்கி பாலச்சந்தர் படம் பண்ணார். அப்போ அந்த மஞ்சநாயக்கம்பட்டியை வந்து அத்திப்பட்டின்னு பேர் மாற்றி அந்த மஞ்சநாயக்கம்பட்டியில் போய் எடுக்க முடியாது படப்பிடிப்புன்னு அந்த தண்ணீர் முழுமையாக எடுக்கப்பட்டது இந்த பரணி ஸ்டுடியோவில். ஆனால் இன்றைய சினிமா அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி அந்த இடத்துக்கே போகணும். அதனால தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு மச்சு வீடு இல்லாத வீடு போகணும்னு தேடி, தண்ணி இல்லாத கிராமம் போகணும்னு தேடி அந்த மெனக்கெட்டது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்தை பார்த்த எல்லோரையும் பாராட்ட வைக்கிறது. அது குறித்து உழைப்பு இருக்குல்ல, எது எப்பொழுதுமே உங்களுக்கு பலன் தராமல் போகாது அப்படின்னா உழைப்பு பலன் தராமல் போகவே போகாது. முயற்சி மெய்வருத்த கூலி தரும். எப்போ? தெய்வத்தால் ஆகாதுனாலும். தெய்வத்தால் ஆகாது ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. வள்ளுவர் சொன்னது தெய்வத்தால். ஐயோ தெய்வத்தாலே ஆகாதா அப்படின்னு டயர்ட் ஆகிடக்கூடாது இல்லையா? என்னடா தெய்வமே முடியாதுங்கிறாங்க, தெய்வத்தால் ஆகாது ஃபுல் ஸ்டாப். அது எனினும் அப்படிங்கிறாரு. கடவுள் கைவிட்டா என்ன? இப்போ நீ முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணால் அது மெய் வருத்த கூலி தரும். இந்த படம் அத்தனை பேரும் மெய் வருத்த வேலி பார்த்துருக்காங்க. அதற்கான கூலியை எல்லோருக்கும் வந்து சேரட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கதாநாயகனை கூப்பிட வேண்டிய தருணம் அப்படின்னு நினைக்கிறேன். பியாண்ட் பியாண்ட் த கமெடியன். அவர் நடித்த படங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். 5 நிமிஷம் வந்தாலும் சரி, 50 நிமிஷம் வந்தாலும் சரி, காமெடிக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார். பயங்கரமான கவுண்டர்ஸ் கொடுக்குறீங்க. அதெல்லாம் எப்படின்னு தெரியல. அதை தாண்டி நான் எழுதி வச்ச இன்ட்ரோலாம் வந்து அழிச்சிட்டேன். ஏன்னா இங்கே சொன்னாங்க பாருங்க, எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெய்வமாக திகழ்ந்துட்டு இருக்கு. யோகி பாபு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல ப்ரொடியூசர் ரமேஷ் சார், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹாட்ஸ்டார் பிரதீப் சார், ஜெகன் சார், நரேன் சார், எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் சங்கையா வந்து எனக்கு காக்காமட்டிலேருந்து பழக்கம், அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அவங்க பழக்கம் எனக்கு. இப்போ சொன்ன மாதிரி கடாயன் கருணை படம் வந்து சுரேஷ் சங்கையா முதல்ல எனக்கு தான் கதை சொன்னார் அந்த படத்தை. அப்போ நாம் கொஞ்சம் பயந்தோம். ஏன்னா சரி நம்ம காமெடினா போயிட்டுருக்கோம் அதில் அப்படின்னு. ஆனால் நல்ல கதை அப்படின்னு. அதில் ஒரு கேரக்டர் சொன்னாப்புல, அதாவது பண்ணலாம். நான் அந்த டைமில் கூப்பிடும்போது என்னால் போக முடியாமல் போயிடுச்சு. சில இடங்கள் கமிட்மெண்ட்டில் அது ட்ராப் ஆனதுனால நான் அதில் நடிக்க முடியாதனால ஒரு வேளை சுரேஷ் சங்கையா என்னை வச்சு ஹீரோவை பண்ணணும்னு முடிவு பண்ணது எனக்கு வந்து பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ரொம்ப லைவான டைரக்டர். நான் மணிகண்டன் சார் அப்பப்போ சொல்லுவார், காக்காமட்ட டைரக்டர் அப்பப்போ சொல்லுவார், அவன்கிட்ட நிறைய விஷயம் லைவாக நிறைய சொல்லுவான் பாபு அப்படின்னாப்புல. கடைசியாக நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு முறை எல்லாம் இந்த ஆர்டிஸ்ட்டுங்க நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சு டிராக்டர்லேருந்து தள்ளிட்டு இருக்கான். நான் சும்மா ஜென்ரலாக பேசிட்டுருவேன், என்னப்பா பண்ணிட்டுருக்கான்னு பார்த்தா டிராக்டர்லேருந்து எல்லோரும் கீழே வந்துட்டான். ஏய் என்னடா பண்ணிட்டு லைவாக இருந்தால் தான் நான் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, அதுக்காக என்னடா எல்லோரும் கீழே மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. எல்லா விஷயமும் லைவாக பண்ணி ஒரு விஷயமும் இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வந்தது சுரேஷ் சங்கையா. ஷார்ட் எடுத்துன்னே இருப்போம். கேமராமேன் வந்து சார் வந்து ஃப்ரேம் செட் பண்ணுற கேப்பில் ஆனால் இன்னொரு கதை இருக்குண்ணா அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு, இதே முடியல போகணும் அப்படின்னு, கேளு அப்படின்னு அந்த 17 நிமிஷத்தில் ஒரு கதை சொல்லியிருக்காப்புல என்கிட்ட. அடுத்த படம் தான் பண்ணுறோம், ரமேஷ் சார் கிட்டே போய் போட்டுருவோம் போயிட்டு அப்படின்னு. நல்ல டைரக்டர் மிஸ் பண்ணிட்டோம். கருப்பணியப்பன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா எனக்கும் அவருக்கு ஒரு பெண்டிங் இருக்குது. சீக்கிரம் அதையும் சந்திச்சலாம் சார். ஜெகன் சார், உங்களோட நான் என் ஆளோட சிறப்புக்கான படம் பண்ணேன். அன்றைக்கி அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் அது எப்படி சொல்கிறது சார், நான் வந்து உங்களை வந்து அண்ணனா பார்த்தேன் சார், அவ்வளோதான் சார். அப்புறம் நெல்சன் சார் சொன்னார், சீக்கிரம் அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய வாய்ப்பு கொடுங்கன்னு. நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் சார். சுரேஷ் சங்கையா அசிஸ்டண்ட்டு 5 பேர் எனக்கு கதை சொல்லியிருக்காங்க. அதுல பேர்லாம் சொல்லாதீங்க, யார் பேர் நண்பா நீங்கள்
ஒன்றும் சொல்லக்கூடாதுல்ல. எல்லாருக்கும், ஏன்னா நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்தேன் ராம்பாலா சார் கிட்ட லொல்லு சப்பாலேருந்து. அதனால் அந்த வழி எனக்கு தெரியும். இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடி காட் ப்ராமிஸாக சொல்கிறேன், வர்றதுக்கு முன்னாடி 3 பேர்கிட்ட என் கார்டனில் கதை கேட்டுட்டு தான் வரேன். சார் சொன்ன மாதிரி பணம் முக்கியம் கிடையாது. இதே பரணி ஸ்டுடியோவில் ஏவிஎம்லாம் வந்து 1 டைலாக் 2 டைலாக் பேசுறதுக்கு ரோட்டில் நின்று இருக்கேன். பணம் முக்கியம் இல்லை சார். கரெக்ட் தான் சார். மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்கிறத விட, ஆமாம் சார், அப்படி பார்த்தோன்னா நம்மளால் இஎம்ஐ கட்டவே முடியாது சார். ஊறப்பட்ட பிரச்சனை இருக்குது. அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறாங்க. இன்றைக்கி யார் சார் எந்த ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க? கரெக்ட் தானே? அதனால் அதை நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் சார். எப்போவுமே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லாருக்குமே நான் கொடுப்பேன். இன்னொன்று ஒரு சின்ன ஆசை அதையும் பண்ணிகிட்ருக்கேன். எப்படியும் அதையும் எழுதிடுங்க நம்ம நண்பர்கள்லாம். ஒரு சின்ன கதை பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் சார். ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி. அதுக்குள்ளே யார் இது? அதுக்குள்ளே யாரும் சொன்னாங்க அது எப்படி இருக்குன்றாங்க. சுரேஷ் சங்கையா, நீ வந்து மறைந்தாலும் எங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கு. நான் அந்த பாப்பா வடிவத்தில் பார்த்தேன். பேச அந்த பாப்பா அழுதுட்டுருக்கு. எனக்கு எதுவும் சுரேஷ் சங்கையா ஃபீல் பண்ணுற மாதிரியே இருந்தது அது. அப்புறம் நான் வந்து கடைசியாக வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் இதுவானாப்புல. நான் அந்த குழந்தைக்கு ஒரு இது பண்ணுறேன்னு சொல்லி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லோரும் அந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன். இப்போ அதை நான் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்கள மேடம் இப்போ தான் பார்க்குறேன், அவங்க ஒய்ஃப் நேரில். அது உங்கள் முன்னாடியே நான் பண்ணிடலான்னு இருக்கேன். பண்ணலாமா சொல்லுங்கள். ஒரு செகண்ட், சாரி. ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதாங்க. வாங்க, யார் வேணாலும் வாங்க, நான் படம் பண்ணுறேன். நான் ஒரு நம்பிக்கை வச்சுருப்பேன் சார். என்னன்னா மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்கிறத விட மலை ஏறி சாமி கும்பிட்டுலாங்க. நான் வணங்குற முருகனை நம்பி இந்த படம் வெற்றி அடைய எல்லோரும் வேண்டியது. தேங்க்யூ. கேமரா செக். ஓகே, சொல்லு போல. இல்லை, எடுத்த உடனே உங்களை வந்து மனித கடவுள் சாய்ராம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய பேட், அதை கெட்ட எண்ணங்கள் அப்படின்ற மாதிரி மற்ற தகவல் பரவுது. ஆனால் மேடையில் இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டர் இல்லாத இடத்த வந்து நீங்கள் நின்று அவங்களுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நின்று செய்கிறீங்க. பட் இந்த மாதிரியான தகவல் ஏன் உங்கள் சைட்லேருந்து வெளியே வர மாட்டேன்? உங்களை பற்றி தவறான தகவல் மட்டும் முன்னாடி வெளியில் வரட்டும். அது வரட்டும், அப்படியே வரட்டும், தவறாக வரட்டும், தப்பு கிடையாது. எத்துப்பால உனக்கு என்ன கிரிக்கெட் ஃபங்க்ஷன் நான் வரணும் ஊருக்கு, அவ்வளோதான். ஏதோ வந்து ஏதாவது ஒரு செல்லு தூக்கணும், நான் ஒன்றும் பண்ணாத பாலா. இல்லைண்ணே, உனக்கு தாம்பரத்துக்கு நான் வரேன். இல்லை, அது ஒரு வாரமாக கேட்டுனதில்ல, நான் வரேன். அவள் ஆஃப் பண்ணு. இல்லைண்ணே, நான் சொல்கிறதுக்கு உண்மை நீ என்ன நான் கேட்டேன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். எலெக்ஷன் டைமில் கரெக்டாக தண்ணி டைம் வருது. ஏன்னா ஏற்கனவே மண்டேலா ஒரு ஓட்டு வந்து என்ன வேலையை செய்யுன்றதை மண்டேலாவில் சிறப்பாக செஞ்சு காமிச்சிங்க. இப்போ அதே எலெக்ஷன் நிஜமா கரண்ட்ல வரப்போகுது. இந்த டைம்ல தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இதுல ட்ரைலர்லயே பாத்தீங்கன்னா மனு எழுதி போடலாமாடான்னு கேட்கும் போது டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க, வடம் அடிக்கிறதுக்கா அப்படின்னு. டைரக்டரோட பஞ்ச். நீ டைரக்டர். ஓகே, டைரக்டர் அந்த டீமோட கேளுங்க, டீம் கிட்ட கேளுங்க, அது அவங்க சொல்லுவாங்க. நானா எழுதுனேன். இல்லைண்ணே, கலைவாணருக்கு அப்புறம் அவர் தான் பாட்டுல சிரிப்புல எல்லாத்தையும் மெசேஜ் சொல்லிட்டே வந்தாரு. அதுக்கப்புறம் சின்ன கலைவாணர் விவேக் சார் சொன்னாரு. அந்த இடத்துக்கு யோகி பாபு சார் வந்து கொண்டு இருக்காரா? அது நீ சொல்லி தான் தெரியும் நான் வந்திருக்கு அந்த இடத்துக்கு. ரொம்ப நன்றிப்பா. இவ்வளோ பேர் கேட்கல. இல்லை நீ சொல்லி ஹாப்பி. செயின் எங்கேருந்து வாங்கினேன்? வாங்கிட்டு 3 பிரஸ் மீட் போய் ஏய்